வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகில் எத்தனையோ விதமான மருத்துவ முறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிற்கும் சில பாரம்பரியமான மருத்துவ முறைகள் இருக்கின்றன. மருத்துவ ரீதியான சில தத்துவங்கள், கோட்பாடுகள் இருக்கின்றன. அலோபதி, இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இப்படி பல மருத்துவ முறைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறான நோக்கங்கள் இருக்கின்றன, வழிமுறைகள் இருக்கின்றன. சில மருத்துவ முறைகள் சில நோய்களுக்கு மிகவும் உகந்தவை என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக மருத்துவ தேவைகள் என்பது மிக மிக பிரம்மாண்டமான ஒன்று. ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையால் மட்டும் எல்லா மக்களுடைய மருத்துவ தேவைகளையும் நிறைவேற்றிவிட முடியாது என்ற நிலையில் மாற்று மருத்துவம் சார்ந்து, அதாவது அலோபதிக்கு மாற்றான மருத்துவம் சார்ந்து பல பாரம்பரிய மருத்துவ முறைகள் இங்கு நிலவுகின்றன. அதில் ஒன்று, மிக முக்கியமான ஒன்று, ஹோமியோபதி மருத்துவ முறை என்பது இந்தியாவில் மிக பிரபலமான ஒன்று. இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை உருவாக்கியவர் சாமுவேல் ஹனிமேன் என்கிற ஒரு மருத்துவர் உருவாக்கினார். அவருடைய பிறந்த தினம்தான் இன்று. அதனால்தான் இந்த தினம் ஹோமியோபதி மருத்துவ தினமாக உலகம் முழுக்க பின்பற்றப்படுகிறது. ஹோமியோபதி என்பது பல நோய்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள். முக்கியமாக சளி, இருமல் போன்றவை, மூட்டு வலி, தலைவலி, அலர்ஜி போன்ற பல நோய்களுக்கு அவை ஒரு சிறந்த நிவாரணத்தை அளிக்கின்றன என்று ஹோமியோபதி மருத்துவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், நோய்க்கு காரணமான ஒன்றே நோயை குணப்படுத்தும், கியூர் லைக் கியூர் என்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அது செயல்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதாவது, ஒரு பொருளை நீங்கள் மிக அதிகமாக உண்டால் அந்த பொருள் உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும். அதே பொருளை நீங்கள் மிக குறைவாக எடுத்துக்கொண்டால் அந்த பொருள் நோயை குணப்படுத்தும். அதாவது உணவே மருந்து போன்ற தத்துவங்கள் எல்லாம் இதிலிருந்து தான் உருவாகின்றன. அப்படி பார்க்கிற போது சில நோய்களுக்கு சில மருந்துகளை எப்படி எடுத்துக்கொள்வது, அதாவது அந்த ஒரு உணவுகளால் தான் அல்லது அந்த பிரச்சனையால் தான் அந்த நோய் ஏற்பட்டிருக்கும், அதையே பயன்படுத்தி அந்த நோயை குணப்படுத்துகிற ஒரு முறை இது. இந்த முறையின் மூலமாக பக்க விளைவுகள் இல்லை என்று ஹோமியோபதி மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இது இயற்கையான மூலிகைகள், இயற்கை பொருள்கள், சில கனிமங்கள், இவற்றை பயன்படுத்தி இந்த ஹோமியோ மருந்துகள் செய்யப்படுகின்றன. மூட்டுவலி போன்றவற்றிற்கெல்லாம் இவை சிறந்த பயனளிக்கின்றன என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு மாற்று மருத்துவ முறை என்ற வகையில் ஹோமியோபதியினால் பயன்பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இதை முறையாக பயின்றவர்கள் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை செய்வது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் மாற்று மருத்துவ முறைகளினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது, முறையாக பயிற்சி பெறாத மருத்துவர்கள் அவர்கள் இது போன்ற சிகிச்சை முறைகளை மேற்கொள்கிற போது அது நோயாளிக்கு ஏற்படக்கூடிய சில எதிர்மறையான விளைவுகளை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது. அதனால் உயிரிழப்புகள், வேறு பல விளைவுகளும் ஏற்படுகின்றன. ஆனால் எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் அதை முறையாக கற்றுக்கொண்டு முறையாக பயின்று அந்தந்த நோயாளிகளுடைய உடல் தன்மை, தேவை, உடல் இயல்புகள், நோயினுடைய தன்மையை பகுத்தாய்ந்து வழங்கப்பட்டால் நிச்சயமாக அந்த மருத்துவங்கள் பயன்பெறும். அந்த வகையில் ஹோமியோபதி மருத்துவம் என்பது பலருக்கும் அது ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. அது அறிவியல் பூர்வமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமும். அந்த வகையில் ஹோமியோபதி மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த தினம் அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஓரிரு நாள்களுக்கு முன்னால் வெளிவந்திருக்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு தொடர்புடையது என்றாலும் அனைத்திந்திய அளவிலேயே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். தமிழ்நாட்டில் மட்டுமின்றி மேலும் சில மாநிலங்களிலும் கூட அந்த மாநில அரசுகளுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருக்கிற, இப்போதும் தீராமல் இருக்கிற அந்த சிக்கல்களுக்கான பெரிய தீர்வினை மிக துணிச்சலாக, மிக பரபரப்பாக, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் 10 சட்ட முன்வடிவங்கள்,
அந்த மசோதா என்று சொல்லுகிற 10 சட்ட முன்வடிவங்களை கையெழுத்தே போடாமல் ஒரு முறை திருப்பி அனுப்பி மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் வைத்து கொண்டிருப்பது சரியல்ல. பலமுறை ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை சொல்லியிருக்கிறது. அதனையும் மீறி அவர் அந்த கோப்புகளையே வைத்து கொண்டிருப்பதால் அந்த சட்ட முன்வடிவங்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது என்று இதுவரையில் இல்லாத ஒரு புதிய ஆணையை, தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இப்போது பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கின்றன. அந்த 10 மசோதாக்களில் பல தீர்மானங்கள், பல சட்ட முன்வடிவங்கள் இந்த பல்கலைக்கழகத்திற்கு யார் வேந்தர் என்பதாக இருக்கிறது. 10வது சட்ட முன்வடிவம் மிக வெளிப்படையாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு இனிமேல் முதலமைச்சர் தான் வேந்தர், ஆளுநர் இல்லை, சான்சலர் என்று சொல்லுகிற அந்த பொறுப்பு இதுவரையில் ஆளுநரிடத்தில் இருந்தது. அது முதலமைச்சருக்கு போகிறது. எனவே முதலமைச்சர் தான் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர், துணை வேந்தர் தான் நியமிக்கப்படுவார் என்பதாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது வரலாற்றில் இப்படி நிகழ்ந்திருக்கிறதா என்று ஒரு பெரிய கேள்வி நம் முன்னால் எழுகிறது. நீதிமன்றங்களின் மீதான நம்பிக்கை சில நேரங்களில் குறைந்தும் சில நேரங்களில் கூடியும் மக்களுக்கு அமைவது இயல்பு. இப்போது இப்படி ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை, அப்படித்தான் அதை சொல்ல வேண்டும், உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அதனால் என்ன மாற்றங்கள் நிகழக்கூடும்? இப்போது இரட்டை அரசாங்கங்கள் ஒரே நேரத்தில் நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்களில் ஆளுநர் ஏற்படுத்தியிருக்கிறார். பேரலல் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிற போதே இன்னொரு அரசை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்துவது. அப்படித்தான் ஆளுநர் RN ரவி அவர்கள் செய்து கொண்டிருந்தார். துணைவேந்தரே நியமிக்கப்படாமல் பல பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதற்கு என்ன காரணம்? யார் நியமிப்பது என்கிற போட்டி. ஓர் அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுமானால் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்தை கூட ஆளுநர் கையொப்பமிட்டு அதை ஏற்கவில்லை, அதை குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பவில்லை என்று சொன்னால் அந்த சட்ட முன்வடிவம் சட்டமாகாது, சட்ட முன்வடிவமாகவே இருக்கும். அப்படியானால் நாட்டில் பல வேலைகள் நடைபெறாமல் தேங்கி போகும். உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுகிறது? ஆளுநர் என்பவர் அரசுக்கு உதவியாக இருக்க வேண்டும், அறிவுரை சொல்லுகிறவராக இருக்க வேண்டுமே தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவி அவர்கள். இதுவரையில் அப்படித்தான் இருந்தார். இப்போது நீதிமன்றமே அவரை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறது. முதலமைச்சரே வேந்தர் என்று அறிவித்திருக்கிற காரணத்தால் இனிமேல் மழமழவென்று துணைவேந்தர்களை நியமிக்கலாம், யாருக்கும் எந்த சிக்கலும் வராது. இப்போது ஒரு கேள்வி இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் தானே ஆளுநர் என்கிற பதவியை உருவாக்கி இருக்கிறது, உண்மைதான். ஆனால் ஆளுநர் என்பவர் நியமிக்கப்படுகிறவர், முதலமைச்சர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்குத்தான் அதிகாரம் கூடுதலாக இருக்க வேண்டும். ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கலாமா? ஆளுநர் என்னும் பதவியே இருக்கலாமா வேண்டாமா என்ற கேள்வி இருக்கிறது. அன்றே சொன்னார் அறிஞர் அண்ணா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று. ஏறத்தாழ இப்போது அது சரி என்கிற நிலை நாட்டில் உருவாகி இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம்.
இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம்,
ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் வந்து போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.